Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.5, 11th sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 consecutive termsல ஒரு சம்மில் இருக்குது. அதாவது 3 consecutive terms உடைய சம் வந்து ஒரு ஏபியில் 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ராடக்ட் வந்து 288 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 terms கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 consecutive terms என்னென்னா ஏ ப்ளஸ் டி, ஏ மைனஸ் டி. அதாவது பக்கத்து டேர்ம்ஸ். ஸோ பக்கத்து டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இதுதான் பக்கத்து டேர்ம்ஸ். இப்போ இதனுடைய சம்மு தான் 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி என்பது 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டியும் டியும் அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். தென் அப்போ 3a is equal to 27 இருக்கும். 3a வர பக்கம் கொண்டு போய் 27/3 a is equal to 9. அப்போ ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. தென் அடுத்ததாக ப்ராடக்ட், டோட்டல் அதனுடைய ப்ராடக்ட் வந்து 288 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 9 மைனஸ் டி இன்ட்டு 9 ப்ளஸ் டி. ஏக்கு மேலே நம்ம 9 தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த 9 மட்டும் நீங்கள் இந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த 9 ப்ளஸ் டி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ அது பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயராக வரும். இஸ் ஈக்குவல் டு 288/9. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது டோட்டலி 3 வரும், ஒரு 1 பேலன்ஸ் 2 32. ஸோ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், அதாவது 81 மைனஸ் டி ஸ்கொயர்னு வரும் 32. ஸோ 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வரும். ஸோ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படின்னாச்சா 81 மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வரும். ஸோ 81 32 செப்பரேட் பண்ணிங்கன்னா 11, இங்கே 7, தென் 5, 45. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45. சாரி கைஸ், 45 எழுதியிருக்கேன், அது 49. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2 வருது, ஒன்று +7, ஒன்று -7. ஏ வந்து 9. ஸோ த ஏபி எப்படி இருக்கும்னா சொன்னாச்சுன்னா அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வச்சு தான் எழுதணும். ஸோ வேறு எதாச்சும் எழுதக்கூடாது. அது என்னென்னா நான் எழுதிக்கிட்டேன், திருப்பி இருக்கோம் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. ஸோ ஏ வந்து 9 மைனஸ், ஸோ +7 போட்டு எழுதுவேன். ஸோ 9 + 7 9 -7 +7 அந்த 7 சும்மா அப்படியே போட்டால் மதி. தட் இஸ் ஈக்குவல் டு 2 9 60. இது ஒன்று. இல்லைனா 9 + × -7 9 மைனஸ் × -7 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 9 - 7 9 + 7 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. இது மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்க, 16 9 2. ஸோ கரெக்டு தான், அது ஆர்டர் மாற்றி எழுதிட்டேன். இது வந்து 2 9 16. ஸோ த சீக்வன்ஸ், இந்த ஆர்டர் கரெக்டாக எழுதணும். அந்த ஆர்டர் மாற்றி எழுதின போது எழுதக்கூடாது. வில் பி 2 9 16 ஆர் 16 9 2ன்னு சொல்லிட்டு வரும். சீக்வன்ஸ் தான் அந்த ஏபி சீக்வன்ஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.